பழனிக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பழனி அண்ட் அரசி 2 பேருடைய பேர் உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பழனி அண்ட் அரசி 2 பேருடைய பேர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் கல்யாணம் அவங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு எபிசோடில் எப்படி காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு ஒரு அந்நியத்தில் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு கூட தான் அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சுங்க. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. என்னன்றது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே நாளைக்கு நம்ம பழனியோடைய கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தானே. இந்த அதிர்ச்சி இந்த எபிசோடில் அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் பழனியோடைய கல்யாண விஷயத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எதிர்பார்க்கல. பட் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. இந்த விஷயம் எப்படி நடந்தது, இது ஒரு மிராக்கிள் அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே கௌரவம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. கௌரவத்துக்காக எதை வேணாலும் இழக்கிறது, சொந்த பந்தங்கள், யாருடைய உணர்வுகள் எதுக்குமே மதிப்பு கொடுக்காம வாழ்ந்துட்டுருக்கிற 2 மனுஷங்க. அதுவும் இந்த ஊரில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது இவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க தன்னுடைய கௌரவத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இந்த அளவுக்கு நடந்துட்டுருக்காங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த மாற்றம் நடிப்பா இல்லை உண்மையான மாற்றமா அப்படின்றதுல தான் நமக்கு பிரச்சனை அப்படின்றதே இருக்குதுங்க. ஏன்னா இது நடிப்பாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே பாவம் பழனி. அவருடைய கல்யாணத்தில் பழையபடியும் புகுந்து விளையாடிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் என்ன பண்ண போகிறாங்க இந்த கல்யாண விஷயத்தில், இந்த கல்யாணத்தை நடக்க விடுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போய்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் எந்த விதமான பரபரப்பும் எபிசோடில் இல்லைங்க. ரொம்பவே சப்பையாக போய்கிட்டு இருக்குது எபிசோடு. அதாவது கல்யாணம் அப்படின்னாலே பாண்டியன் ஸ்டோர்ஸில் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப விறுவிறுப்பாக காமிச்சிருப்பாங்க. இந்நேரத்துக்கு எந்த ஒரு ப்ரொமோவும் நமக்கு வெளியிடலை. ஸோ நாளைக்கு சண்டே அப்படின்றதுனால நாளைக்கு கண்டிப்பாக ப்ரொமோ ரிலீஸ் ஆகும். பட் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கல்யாணத்தை வச்சு எந்த விதமான ஒரு பரபரப்பான ப்ரொமோஸும் வெளியில் வரல. பட் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, பாண்டியனுக்கும் இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல முழு ஆர்வம் இருக்குது தான். ஆனால் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் சக்திவேலை பழி வாங்கணும் அப்படின்ற முன்னோக்கத்தோடு தான் இவர் இந்த கல்யாணத்தில் இவர் இவ்வளோ ஒரு ஆர்வம் காட்டுறாரு. அதே மாதிரி நம்ம பழனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாரு. பட் பாண்டியனுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது. இப்போ சக்திவேலும் முத்துவேலும் எப்படி கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் இவங்க 2 பேர்லாம் உடனே திருந்துற அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷங்கள்லாம் கிடையாது. பட் அவங்க எப்படி திருந்திருக்காங்க, எதற்காக அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பழனி தன்னுடைய கல்யாணத்துக்கு அவரே ஆக வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை இவங்க முதல்ல கிண்டல் பண்ணாங்க. பட் பழனி என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணே இங்கே பாருங்கள், இன்னொரு வாட்டி என்னுடைய கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கண்ணே. இன்னொரு தடவை தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு என்னுடைய மனசில் தெம்பே கிடையாது. என்னால் அப்படி ஒரு விஷயத்தை தாங்கிக்கவும் முடியாது. ஸோ ப்ளீஸ் என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. இந்த கல்யாணமாவது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குடா எங்ககிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுகிற, நாங்கள் அந்த கோவத்தில் தான்டா அன்றைக்கி அப்படி பண்ணோம். பட் இந்த கல்யாணத்தில் உன்னுடைய கல்யாணத்தை நாங்களே முன்ன நின்று நடத்தி வைக்க போகிறோம். எந்த விதமான பயமும் உனக்கு வேண்டாம். நீ எங்களோட தம்பிடா, நீ நல்லா இருக்குன்னு தாண்டா நாங்கள் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சக்திவேலும் சொல்லிடுறாங்க. முத்துவேல் சொன்னதில் கூட நமக்கு அதிர்ச்சி இல்லைங்க. ஆனால் சக்திவேல் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் படபடனே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அவராக இப்படி சொன்னார் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது இன்றைக்கி எபிசோடு. பட் இதில் உள்நோக்கம் எதுவும் இருக்குதா அப்படின்றது வரப்போகிற எபிசோட்ஸில் தாங்க தெரியும். இப்போ என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, நைட் ஆகிடுச்சு. அப்போ அரசி ஃபோன் பேசிகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் குமார் என்ன பண்ணுறாரு, நேராக வந்துட்டார். அரசிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அரசிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, இவன் பாட்டுக்கு வந்தான் பேச ஆரம்பிச்சிட்டான், எதுவும் பிரச்சனைனா யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது, ஐயோ நம்மளாலாம் சமாளிக்க முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க, இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதற்கு அரசி நீ பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் நீ பயப்படாத, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு,
நாளை கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பெரியப்பாவும் 2 பேருமே வரப்போகிறாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் அரசு என்னை விரட்டுறதுலே இருக்க, இங்கே பாரு நான் வந்து எப்போவுமே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் நினைக்கிறேன், ப்ளீஸ் நீ வந்து என்னை புரிஞ்சுக்கணும், நாளைக்கு வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், நீ எதுவும் பயப்படாத அப்படின்ற மாதிரி வளன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அரசிக்கு படபடப்பாக வருது. ஆனால் அவங்களுக்கு என்ன படபடப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அதாவது குமார் வந்து இதற்கு முன்னாடி அவங்கள பார்த்தாலே அரசிக்கு வந்து கோபம் வரும். அவங்க வந்து விசுக்குன்னு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. பட் இன்னைக்கு குமார் வந்ததை யாராவது பார்த்துருவாங்களோ, குமாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இந்த பயம் தான் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா இது வந்து இது வரைக்கும் நம்ம அரசிக்கிட்ட பார்க்காத ஒன்று. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம குமார் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுங்க. ஸோ அதற்கான அறிகுறி தான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயம். அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா கரெக்டாக வந்துடுறாரு. வந்தவுடனே அரசி ரொம்பவே பயந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இங்கிட்டிருந்து அங்கிட்டு போனீங்க அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேர் பின்னால் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஐயோ என்ன இது கொல்லி சொல்கிறேன், நானும் ஒளிய மாட்டேன், மாட்டினா மாட்டுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் பேசாமல் இருங்க, பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், நீங்கள் போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சிடுறாங்க. இப்போது குமார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போதே அவங்களே பிடிச்சி தள்ளி விட்றாங்க. போங்க நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கிளப்பி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் போய் சேர் பின்னால் ஒளிஞ்சு நிற்கிறாரு. பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்தோடனே, என்னப்பா அரசி இந்நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா இந்நேரத்தில் எதுக்கு வெளியில் நின்று பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா அதாவது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட உள்ளே வச்சு பேசினேன், வீட்டுக்குள்ளே ஒரே சத்தமாக இருக்குதுப்பா, எல்லோரும் கச்ச கச்சன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க, அதனால தான் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா கல்யாண வீடுனா அப்படி தானேப்பா இருக்கணும், கச்ச கச்சன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆமாப்பா, ஆனால் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியல, சத்தமே கேட்கல, அதனால தான் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா நீ இப்போ உள்ளே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. இல்லை நீங்கள் உள்ளே போங்க, நான் ஃபோன் பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பாவை வந்து அனுப்பி விட்றாங்க. இப்போ இதுக்கப்புறம் குமார் வந்து வந்துடுறாரு. என்ன என்னை புதுசாக காப்பாற்றலாம் செய்கிற, நீ நினச்சா நீ என்னை மாட்டி விட்டுருக்கலாமே, ஆனால் நீ என்னை காப்பாற்றுற அப்படின்னா உனக்கும் என் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, என் மேலே உனக்கு அன்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்களாக எதையாவது கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நான் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். இப்போ நானும் பேசுகிறத பார்த்தா எங்கள் அப்பா சும்மா இருக்க மாட்டார், ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடுவார். உங்கள் வீட்டு ஆளுங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, 2 குடும்பத்து ஆளுங்களும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க பழையபடியும். அப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்கும். பழனிவேல் மாமாவுடைய கல்யாணத்தில் நாளைக்கு பிரச்சனை வந்துடும். அவர் ரொம்பவே பாவம், அவருக்கே இப்போ தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்க போகுது. ஸோ இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வர்றதை நான் விரும்பலை. அப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னா இன்னும் அவரால் தாங்கிக்க முடியாது, போலீஸ் அளவுக்கு போய் பிரச்சனையே ஆகிடும். நீங்கள் என்கிட்ட இப்படி நின்று பேசுகிறத எங்கள் வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா, அதனால் மட்டும்தான் நான் வந்து உங்களை இப்போதைக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சேன். அதை வச்சுட்டு நீங்கள் எதுவும் பெருசாக கற்பனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, குமாரை அனுப்பி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் குமாருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ வந்து இது வரைக்கும் அரசிக்கிட்ட காணாத ஒரு பிஹேவியரை அவர் இப்போ தானே பார்க்குறாரு, அதனால் அவருக்கு வந்து முழுசாகவே சந்தேகம் வந்துடுச்சு. பட் இவங்க எவ்வளோ தூரம் சமாளித்தாலும் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பரபரப்பாக நடந்துட்டுருக்குது. ஒரு பக்கம் மெஹந்தி கோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வச்சிட்ருக்குறாங்க. அப்போ தங்கமயிலுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமும் அவங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் மத்தியில் நாளைக்கு கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம முத்துவேலும் சக்திவேலும் எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான அறிகுறி மாதிரி தாங்க தெரியுது. அவங்க பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு எந்த விதமான பயமும் இருந்திருக்காது. பிரச்சனை பண்ணவே மாட்டேன், நான் கல்யாணத்துக்கே வர்றேன் அப்படின்னு சொன்னது தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு பயமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க 2 பேருமே பிரச்சனைக்குரிய ஆளுங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழனி வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா. இப்போ இந்த டைமில் பாண்டியன் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, பழனிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமா, அவருக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அந்த பயத்தை யார்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன், செந்தில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் 3 பேர்கிட்டையுமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கல்யாணம் அப்படின்ற லைஃப்பை எப்படி ஈஸியாக கடந்து போயிடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. கல்யாணம் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்கிறாரு. சரவணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து கல்யாணம் லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணவங்களுக்கு. ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் கல்யாணம் பண்ணுறதுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணத்தை வந்து கல்யாண வாழ்க்கையை தாண்டி வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், தாண்டி வரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமுடுத்துகிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது பழனிவேல் கேட்குறாரு, இங்கே பாரு, இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுனால என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடாதே அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இவங்க எல்லாருக்கும் சிரிப்பு அடக்க முடியல. கோமதி ஒரு பக்கம் ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம மீனா அண்டு இவங்க தங்கமயில் எல்லாரும் ஹாலில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்னன்னு கேட்குறாங்க. எதை பற்றி பேசுனீங்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வந்து மழுப்பி விடுறாரு. யார், நம்ம பழனிவேல். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை பற்றி பேசினார் இல்லையா, அதனால் அவர் வந்து மழுப்பி விடுறாரு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. சிரிக்கிறாங்க எல்லாருமே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே கலகலன்னு தாங்க இருந்தது. ஓகே, இப்போ மார்னிங் விடியுது. என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இதில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கே இன்னும் தெரியல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. என்ன நடக்க போகுது, அந்த பொண்ணுடைய கல்யாணம் நடக்க போகுதா? ஏன்னா இப்போ இவங்க வீட்டில் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் காமிக்கிறாங்க. பட் பொண்ணு வீட்டை பற்றி இன்னும் எதுவுமே காமிக்கலை. ஸோ அவங்க வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்களா, இல்லை இதற்கப்புறம் தான் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண போகிறாங்களா அப்படின்றதும் நமக்கு இன்னும் புரியலைங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ கிளம்பி பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடெலாம் பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டு ஆளுங்களும் வந்துட்டாங்க. வந்தோடனே பாண்டியன் வந்து சரி ஓகே, நம்ம வந்து முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயத்தை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டான டைமுக்கு யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம முத்துவேல், சக்திவேல் 2 பேரும் வர்றாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். யாருக்கு, நம்ம பழனிவேலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, என்னுடைய கல்யாணத்துக்கு அன்னைங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கூடவே எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது நம்ம ராஜியோடைய அம்மாவாக இருக்கட்டும், மாறி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. காந்திமதி பாட்டியும் வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு பழனிவேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்போது அவருக்கு கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா கூடவே குமாரவேலும் வந்திருக்கிறாரு. குமாரவேலும் வந்தோடனே நம்ம அரசி வந்து குமாரவேலை பார்த்துட்ருக்காங்க. குமாரவேலும் அரசியை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இதற்கப்புறம் இவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சுங்க. ஸோ இப்போ கல்யாணம் வந்து பழனிவேலுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிரும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம். நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். ஸோ இப்போ கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடியுது. நிச்சயதார்த்தம் நடக்கும் போது பாண்டியன் குடும்பத்துக்கும் அதே மாதிரி பழனிவேல் குடும்பத்துக்கும் இடையில் ஒரு சின்ன சண்டை வந்துட்டு வருது. என்ன அப்படின்னா, எங்களுடைய தம்பியோடைய கல்யாணத்தில் நாங்கள் தான் என்ன பண்ணுவோம், தட்டு மாற்றுவோம், சபையில் நிற்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இதற்கு வந்து பாண்டியன் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த கல்யாணமே அவர் பண்ணி வைக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய மூத்த பையனாக தான் பழனிவேலை வந்து நினைக்கிறாரு. ஸோ அவருடைய கல்யாணத்தில் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்றதுல பாண்டியன் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட தான் செய்வாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இப்போது பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே பாண்டியன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவங்க தான் வந்து பழனிவேல் அவருடைய அண்ணன் 2 பேர். இவங்களும் வந்து நல்ல பெரிய குடும்பம் தான். இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் பழனிவேல் வந்து எங்கள் வீட்டில் தான் எப்போவுமே இருப்பார் அப்படின்ற மாதிரி உண்மைகளையும் சொல்கிறாங்க. அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருமா, அந்த வீடு வந்து உனக்கு சின்ன வீடாக இருக்குது, உனக்கு வந்து அங்கே வாழ்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா எங்களுடைய வீடு இருக்குது மாளிகை மாதிரி, நீ எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், அங்கே வந்து உன்னுடைய புருஷனை கூட்டிகிட்டு வந்து நீ வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க மனசை கலைக்கிறதுக்கு இப்போ இருந்தே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்துவேலும் சக்திவேலும்.
பட் என்ன நடக்க போகுது ஃப்யூச்சரில், அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? அதில் வந்து அந்த பொண்ணுடைய மனசு, அதாவது சீதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனம் மாறுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட்டு ஃப்யூச்சரில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான ஊன்றுகோலாக தான் இப்போ இவங்க என்ன சொல்லி வைக்கிறாங்கன்னா, அவங்க என்னைக்கா இருந்தாலும் வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சொல்லி வைக்கிறாங்க. ஸோ பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்டேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு நாங்களும் ரொம்ப பெரிய குடும்பம் தான் அப்படின்றதையும் அவங்களுக்கு அவங்களே சொல்லி தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாண்டியனுக்கு ரொம்பவே கடுப்பாக தான் ஆகுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இதெல்லாம் வந்து பழனிவேலுக்காக சகிச்சுக்கிறாரு பாண்டியன். ஸோ கோமதி வந்து இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய தம்பிக்கு எங்கே தன்னாலேயே வந்து அவனுடைய வாழ்க்கை போயிடுமோ, கல்யாணமே நடக்காதோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு மனசு முழுக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன்கிட்ட போய் பேசுகிறாங்க. அதற்கு என்னடி நீ எதுக்காக இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லைங்க என்னுடைய தம்பிக்கு உண்மையிலே வாழ்க்கை ஃபுல்லாக கல்யாணமே நடக்காமலே போயிருமோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க. ஆனால் அந்த பயத்தை நீங்கள் எனக்குள்ளேருந்து எடுத்துட்டீங்க. இப்போ வந்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எனக்கு அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மனசார பாண்டியனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பழனியும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. மச்சான், நான் உங்களை என்னமோ நினச்சேன், நீங்கள் வந்து எனக்காக இவ்வளோலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி மச்சான். இப்போ எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் பல பிரச்சனைகளை தாண்டி எனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கதிரன் ராஜி இந்த கல்யாணத்துலேயுமே அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன அழகான ரொமான்ஸ் எல்லா மூமெண்ட்ஸுமே காமிச்சிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ கல்யாணத்துக்கு வந்து நம்ம மீனாவுடைய அப்பா அம்மா 2 பேருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்காகவும் மீனா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வரல. அன்றைக்கி வந்து கோவில் விஷயம் அப்படின்றதுனால அவங்க அப்பா வந்திருந்தார். ஸோ கல்யாணம் அப்படின்றதுனால அவர் வரல. ஸோ இப்போ முதல்ல யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம தங்கமயிலோட வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. தங்கமயிலோட வீட்டிலேருந்து வந்த உடனே இப்போ அடுத்த கேள்வி, மீனாவுடைய வீட்டிலேருந்து இன்னும் ஆள் வரலையா அப்படின்ற கேள்வியை எடுத்து வைக்கிறதே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கமயிலோட அம்மா தான். அவங்க வந்தோடனே சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா. வழக்கம் போல் அவங்களோட வாயை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பரவாயில்லையே, இந்த வாட்டி நம்ம ராஜி வீட்டிலேருந்து கூட ஆள் வந்துட்டாங்க அவங்க தம்பிங்கிறதுனால. ஆனால் மீனா வீட்டிலேருந்து இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக மீனாவுடைய அம்மா வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஸோ அவங்க வந்து நிறையா நகை போட்டு இந்த மாதிரிலாம் வர்றாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே, சம்மந்திங்க எல்லாருமே பெரிய பெரிய இடமா அமைகிறாங்க. நம்ம குட்டு என்றைக்கு வெளிப்படுதோ அன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலுக்கும் ஒரு பக்கம் பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகணுன்றதை நினச்ச ஒரு பயம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த கல்யாணத்துலேயே நம்ம கவரிங் நகையாக போட்டு அடுக்கி நின்றுட்டுருக்கோமே, இதில் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நகை யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ற பயமும் வருது. இன்றைக்கி எபிசோடில் ஒரு விஷயம் நடந்தது, நான் அதை சொல்லவும் மறந்துருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசி வந்து நம்ம தங்கமயில்கிட்டேருந்து ஒரு நகையை கேட்டிருந்தாங்க. அப்போ மீனா தான் அவங்கள வந்து சரியான சமயத்தில் காப்பாற்றியிருந்தாங்க. நீ வந்து கல்யாணத்துக்கு நல்லா கிராண்டாக நகை போட்டால் தான் நல்லாயிருக்கும், சிம்பிளாக போய் போடுறேங்கிற, சிம்பிளாக போட்டால் ரொம்பவும் சிம்பிளாக நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளித்து தங்கமயிலை காப்பாற்றி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மீனா வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க எப்போவுமே வந்துட்டு மீனா அண்டு ராஜியை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க தங்கமயில் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னாலே அவங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் எல்லா உண்மைகளையும் தங்கமயில் சீக்கிரமே சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சரவணனை நினச்சே வந்து அதிகப்படியான பயம் வந்து மனசில் இருக்குது. ஏன்னா சரவணன் வந்து துளி கூட என்ன பண்ண மாட்டார், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவே மாட்டார், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டார். அவங்க அப்பா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது மட்டும்தான். அப்பா கோவப்பட்டாருன்னா அவரும் கோவப்படுவார், அப்பா மன்னிச்சிட்டார் அப்படின்னா அவரும் மன்னிச்சிடுவார். அவர் வந்து அப்படி தான் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ இப்போ வந்து பாக்கியத்துக்கு ஒரு 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 விஷயம் வந்து தோணுது.
என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த நகை பிரச்சனையும் சரி, இந்த வேலைக்கு போகிற பிரச்சனையும் சரி, தங்கமயிலுக்கு இந்த கல்யாண வீட்டுக்குள்ளேயே வச்சு எப்படியாவது தீர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவும் பொண்ணும் அடுத்த ட்ராமாவை ஆரம்பிக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே தங்கமயில் வந்து மோசமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரச்சனைக்கு வழிவகுக்கிறாங்க. ஸோ இதற்கு தங்கமயில் வந்து துணை போவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பல பிரச்சனைகளை அவங்க ரொம்பவே பயந்து போய் தான் இருக்கிறாங்க. இப்போது தங்கமயில் வந்து நீ மாசமாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடி மயில் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ உண்மையிலே எனக்கு அம்மா தானா இல்லை என் வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கியா? தயவுசெய்து இந்த மாதிரி யோசனையெல்லாம் கொண்டுட்டு எங்கிட்டாவது போயிரு. இங்கே பாரு, நான் இப்போ இதை சொன்னேன் அப்படின்னா 2-3 மாதம் வரைக்கும் வேணால் சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் அந்த குழந்தைக்கு நான் எங்கே போவேன்? புது புது பிரச்சனையாக உருவாக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கல்யாணத்தில் உண்மையிலே மாசமாக போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனா தாங்க. மீனா தான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மீனா ரொம்ப நாளாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்பவே எனக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மாசமாக போகிறது, அம்மாவாக போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனா அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. மீனா வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா எபிசோட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் வந்து சீக்கிரமாக அவங்கள ஏற்றுக்குவாங்க. ஸோ ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எபிசோட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனாலேயே வந்துட்டு அவங்க அம்மா அப்பா சீக்கிரமாகவே ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே, இப்போ வந்து கல்யாணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து வர பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.